Friends, welcome to CBC class 10th max exercise number 5.1 la second problem and solutions பார்க்கலாம். இப்போ question will display ஆகும். Write the first four terms of the AP when the first term A and D the common difference are given as follows. So common difference எல்லாம் கொடுத்துட்டாங்களாம். First subdivision என்ன கொடுத்துட்டாங்க? A வந்து 10, D வந்து 10. ஓகேவா? So write first four terms of AP. Four term எழுதணுமா? சப்ப மேட்டர் பாருங்க. A னா first term சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் டேர்ம் A2 ஓகே இது A1 கூட வச்சுக்கலாம் இல்லை ஏன்னு கூட வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் ஓகேவா நம்ம A1 கூட வச்சுக்கலாம் இல்லை ஏன்னே கூட இருக்கட்டும் ஏனும் வச்சுக்கோங்க இல்லை A1 வச்சுக்கோங்க செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஸ் 10 இதோட இந்த 10ஓட இந்த 10 ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் 20 ஓகேவா இதோட 10 ஆட் பண்ணால் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணால் 20 நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் இப்போ இந்த டிஃபரன்ஸ் திரும்ப ஆட் பண்ணுங்கள் 20ஓட ஸோ 20 + 10 30 நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்ம் இதோட இந்த 10 ஆட் பண்ணுங்கள் 10 ஆட் பண்ணால் என்ன வரும் 40 அவ்வளோதான் ஸோ therefore என்னோட ஏபி வந்து எப்படி இருக்குது 10 20 30 40 இதை ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சம் கிளியராக அவ்வளோ சப்ப மேட்ரு ஓகே அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்கும் இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க A is equal to -2 and D is equal to 0 ஸோ அப்போது ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டேர்ம் அது வந்து -2 அதோட இந்த 0 ஆட் பண்ணிக்கிட்டே போகணுமா ஸோ இது வந்து ஃபஸ்ட் டேர்மா இது வந்து செகண்ட் டேர்ம் இப்போ இதோட இந்த 0 ஆட் பண்ணால் வரும் -2 0 ஆட் பண்ணால் -2 + 0 என்னப்பா -2 தான் அதே தான் 0 ஆட் பண்ணா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு A3 தேர்ட் டேர்மோட 0 ஆட் பண்ணால் இதோட 0 ஆட் பண்ணுங்கள் அப்பையும் -2 தான் ஃபோர்த் டேர்மோட திரும்ப 0 ஆட் பண்ணுங்கள் இதோட 0 ஆட் பண்ணுங்கள் ஸோ தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணால் அதுவும் 0 தான் ஸோ என்னோடய ஏபி என்னது -2 -2 -2 -2 அப்படி போய்கிட்டே இருக்குது ஓகேவா கிளியரா இப்போ தேர்ட் சம் இதுக்கு சொல்யூஷன் ஓகேங்களா இப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டேர்ம் A வந்து 4 இப்போ செகண்ட் டேர்ம் வேணும் அப்போ என்ன பண்ணணும் இதோட இந்த காமன் டிஃபரன்ஸை ஆட் பண்ணணும் இந்த -3 ஆட் பண்ணுறேன் 4ஓட நல்லா பார்த்துக்கோங்க 4ஓட -3 4 கூட -3 ஆட் பண்ணனா வரும் 4 + into -3 ஸோ இங்கே ஆட் இந்த சென்ஸ் சப்ராக்ஷன் ஏன்னா -3ங்கிறனால ஸோ 1 நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் வேணும் திரும்ப இது கூட ஒரு -3 ஆட் பண்ணணும் 1 -3 என்ன வரும் -2 நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டேர்ம் இது கூட அகைன் ஒரு -3 ஆட் பண்ணணும் என்ன வரும் -2 -3 ஸோ விச் இஸ் -5 அவ்வளோதான் ஸோ என்னோடய ஏபி என்னது the AP arithmetic progression is 4 next 1 -2 -5 and so on போயிட்டே இருக்குது ஓகேங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் அதில் என்ன கொடுத்துருக்காங்க A வந்து -1 D வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து 1/2 ஸோ இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம் அது அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டு A2 செகண்ட் டேர்ம் என்ன பண்ணணும் இதோட இந்த டிஃபரன்ஸை ஆட் பண்ணணும் +1/2 நல்லா பாருங்கப்பா -1ஓட +1/2 ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன வரும் இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ -2 + 1/2 ஸோ ரெண்டு நம்பரோட சிம்பிள் வேறு மாதிரி இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ -2 -1 1 பெரிய நம்பரோட சிம்பிளை போடணும் -1/2 ஸோ -1/2 நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் அதுக்கு என்ன பண்ணணும் இது கூட திரும்ப 1/2 ஆட் பண்ணணும் -1/2 கூட ஒரு 1/2 ஆட் பண்ணால் -1/2 + 1/2 கேன்சல் ஆகிடும் 0 ஓகேவா நெக்ஸ்ட்டு A4 இப்போ இது கூட ஒரு 1/2 ஆட் பண்ணணும் 0 + 1/2 என்னப்பா 0 + எனிதிங் தானே ஸோ 1/2 தான் வரும் ஓகேவா ஸோ என்னோடய ஏபி சீக்வன்ஸ் என்னது தட் இஸ் -1 ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து -1/2 தேர்ட் டேர்ம் 0 ஃபோர்த் டேர்ம் வந்து 1/2 இப்படியே போய்கிட்டே இருக்குது அவ்வளோதான் ஃபோர்த் சப்டிவிஷன் முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் தேங்க்யூ டாடா பாய்